தருமபுரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் விரிவுரையாளர் பணிக்கு எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி படித்தவர்களுக்கு வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படும் என அறிவித்திருப்பது பட்டதாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். விவரம் சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பட்டதாரிகள் இன்று அரசு வேலைக்காக காத்திருக்கின்றனர். அதே போல பிஹெச்டி நெட் செட் தேர்வு முடித்தவர்கள் அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியில் சேருவதற்காக தேர்வுகளுக்காக தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக தற்காலிக ஆசிரியர் பணிக்காக நெட் செட் தகுதியுடன் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும். ஆனால் ஊதியம் வெறும் 10,000 ரூபாய் என்ற அறிவிப்பு என்பது ஒரு பட்டதாரிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைய தேதியில் ஒரு 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு முடித்து சாதாரண கூலி வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு கூட மாதந்தோறும் 25,000 ரூபாய் ஊதியம் வழங்கக்கூடிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஹோட்டல்களில் பணிபுரிய பரோட்டா மாஸ்டர்களுக்கு கூட இன்று 30,000 ரூபாய் வரை சம்பளம் என்று விளம்பரங்கள் வரக்கூடிய நிலையில், ஒரு பிஹெச்டி முடித்திருக்கக்கூடிய ஒரு பட்டதாரிக்கு வெறும் 10,000 ரூபாய் என்று அரசு கல்லூரியே இவ்வாறு நிர்ணயம் செய்திருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியை பட்டதாரிகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அரசு இது போன்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுகின்ற போது அது குறித்த உரிய வழிகாட்டுதல்கள் வெளியிட்டு ஒரு குறைந்தபட்ச ஊதியமாக அவர்கள் தகுதிக்கேற்ப பட்டதாரிகளுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது.